முத்து மாதிரி நல்லவனுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அருண் மாதிரி கெட்டவனுக்கு, கெட்ட புத்தி உள்ளவனுக்கு எதுவுமே நல்லதே நடக்காது. அவனுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருண் ரொம்பவே முத்துவை மட்டத்தை தட்டி பார்க்கணும். அவங்க யாரையும் மீனாவோட அம்மாவெல்லாம் அருணை தான் தலையில் வச்சு ஆடணும். முத்துவதை நல்ல விதமாக பேசக்கூடாதுன்ட்டு நினைக்கிற கெட்ட எண்ணம் படைச்சவன் அருண். அருணோட சுயரூபம் என்னைக்கு தெரிஞ்சு சீதா அருணே வேண்டான்னு சொல்லி மாமா சொன்னது தான் கரெக்டு, அவன் நல்லவனே கிடையாதுன்னு வீட்டை விட்டு வெளியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். மீனா கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்ததுமே அவன் நல்ல எண்ணத்தில் சரி அவன் அப்போ எப்படியே அவனோட புத்தி அவ்வளோதான், சரி விடு அம்மா வேண்டான்ட்டாங்களா விடு, அவன் என்ன நல்லா பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாமல் பணத்தை வாங்கி வைக்காமல் நம்ம சேமிப்பில் வச்சுருக்கோம்ல அந்த உண்டியலில் போட்டுரும் அப்படின்னு சொல்லி மீனாட்ட சொல்ல மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரர் இவ்வளோ மாறிட்டாரே, ஆனால் அருண் இப்படி வஞ்சகத்தை வச்சுருக்கானே, என்றைக்கு திருந்துவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டானோன்னு மனசில் நினச்சிட்ருக்கா மீனா. சரி விடு எதையும் நினச்சிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸை பற்றி யோசிக்கலாம். கிறிஸோட பாட்டி எங்கே போனாங்க, கிறிஸ் அவங்க அம்மா எங்கே கூட்டிகிட்டு போனாங்க, அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் இவன் ரோகிணியோட புருஷன் மனோஜ் அவன் ஒரு பிரச்சனையில் எடுத்துகிட்டு வந்துடுறான். பணத்தை ரோகிணி களவாடிட்டு அவள் ராஜாராணி மேலே பழி போட்டோன்னா அவங்க வக்கீலை கூட்டிகிட்டு வந்து ராணியை இவன் கெடுக்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் மனோஜ் நான் அந்த மாதிரி தப்பே செய்யலை அப்படின்பா. இல்லை நீங்கள் செஞ்சீங்க, அப்புறம் எப்படி நீ இப்போ பணத்தை எடுக்கவே இல்லை, எடுத்தான்னு நீங்கள் பொய் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி தான் எல்லாமே நடக்குது. நீங்கள் பணம் எடுத்தங்கிறதுக்கு அத்தாச்சி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு, நாங்கள் எடுத்தாங்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் போலீஸ் வரட்டு அந்த அவங்கக்கிட்ட அந்த இதை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னானே. என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு மனோஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோகிணி போய் திட்டுறா. ஏன் உங்களை நம்பி விட்டுட்டு போனதுக்கு நீங்கள் இப்படி ஒரு அவமானத்தை தேடி தரீங்களா அப்படின்னா, ஆமாம் நீங்கள் எங்களுக்கு அவமானப்படுத்தி இத்தனை பேருக்கு முன்னாடி நாங்கள் பணம் எடுக்காததை எடுத்தான்னு சொன்னீங்கள்ல, யார் பணம் எடுத்தாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் எங்கள் மேலே பொய் பழி போட்டீங்கள அப்படின்னு சொல்லிட்டு ராணி எதாக இருந்தாலும் எங்கள் வக்கீல்கிட்ட பேசிங்க, எங்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னானே. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 3 லட்சத்துக்கு கடைசியாக 1 லட்சம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் ஒத்துக்கிறான். தான் செய்யாத தப்புக்கு நான் செஞ்ச தப்பு மாதிரி ஒன்று ஒத்துக்கிறான். ஆனால் அப்போவுமே அந்த ரோகிணி 3 லட்சத்தை பணத்தை எடுத்ததும் இல்லாமல் நான் எடுத்தேன் அப்படிங்கிறது சொல்லாமே இருக்கிறான். என்றைக்கு ரோகிணி நல்லா வசமாக மாட்டி முடிக்கிறான்னு தெரியல. வித்யா வீட்டிலேருந்து கிறிஷை கூட்டிகிட்டு போய் மகேஷை கார்டியனாக போட்டு அனாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்திடுறான். அந்த குழந்தை நான் போகவே மாட்டேன் ஓடியே இருக்கிறேன்னு கத்தி கதறது. இருந்தாலும் அவன் அடித்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறான். இது பெத்த தாய்வு செய்கிற வேலையாக இது செஞ்ச ரோகிணி ரொம்பவுமே பாவத்தை மேலே பாவம் அடிக்கிட்டே போகிறான். அந்த பாவமலை என்றைக்கு அவளை சும்மா விட போகுதுன்னு தெரியல. ரோகிணி அவங்க அம்மாவை பார்த்துட்டு கேட்குறா, நீ எதுக்கு கிறிஸை விட்டுட்டு போன, நீ எல்லாம் நல்லவளே கிடையாது அப்படின்னு. ஆமாடி நான் நல்லவளே கிடையாது, நீ நல்லவ கொண்டு அனாதை எத்தனை பெத்த தாய் இருக்க பாட்டி இருக்க கொண்டு அனாதைன்னு கொண்டு போய் உன் பையனை சேர்த்திட்டு போகிறேன், நீ பாவி கிடையாது நான் தான் பாவியா, அவன் என்னை கெஞ்சி கேட்டான் நான் அம்மா கூடயே இருந்துக்கிறேன்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டு இப்படி கொண்டு நீ அனாத ஆசிரமத்தை சேர்த்துப்பின்னு நினச்சிருந்தேன். நான் அப்போவே அந்த பையனையும் கூட்டிகிட்டு நான் எங்கேயோ ஒரு கண்ணுக்கு மரப்பாக போயிருப்பேன். உன் பையன் உன் கூட வாழணும் ஆசை இல்லாமல் நீ புருஷன் தான் கெதின்ட்டு நீ வாழ்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே. ஆமாம் நீ இப்போ நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாகவும் அமைச்சு கொடுத்தேன், என் வாழ்க்கையை நரகத்தை உண்டு பண்ணிட்டு இல்லை, இப்போ நான் அமைச்ச வாழ்க்கைனாச்சும் எனக்கு நல்லா இருக்கட்டும், எனக்கு பையனும் தேவையில்லை யாரும் தேவையில்லை, எனக்கு புருஷன் இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்லிவிட்டு நீ எப்படி எக்கெடுக்கிட்டு போந்தா நீ இந்த பணத்தை வாங்கிட்டு நீ போய் சித்தி கூட இரு, இனிமேல் கிறிஸை பார்க்க வராத, அப்படி பார்க்கணுன்னு என்ன வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிட்டு வா, நான் உனக்கு ஸ்கூல்லேருந்து பர்மிஷன் வாங்கி தரேன் பார்க்குறதுக்கு, ஆனால் என்னை மீறி நான் என்கிட்ட சொல்லாமல் பார்க்கணுன்னு நினச்சின்னா நீ உயிரோடு இருக்க மாட்டேன், நானும் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை மிரட்டுறா. ரோகிணி மிரட்டாந்து நினச்சிக்கிட்டே ரோட்டில் வந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு மீனா பார்த்துட்றா. என்னடா இவங்க இங்கே இருக்காங்கன்னுட்டு கூப்பிட்டுட்டே போக எப்படியாச்சும் மீனாகிட்ட எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறப்ப, ஆனால் மீனா போய் பிடிச்சிட்றா. பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்குறப்ப, நான் இப்போதைக்கு எதுவும் சொல்கிறதுக்கு வழி இல்லை, என்னை மன்னிச்சுக்க, நான் செஞ்சது தப்பு தான், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, நீயும் முத்துமே எங்களுக்கு எல்லாமே நல்லது தான் செஞ்சீங்க, ஆனால் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், என்னை இதுக்கு மேலே எதுவும் கேட்காத, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் வந்தானே பஸ் ஏறி போயிடுறா. மீனாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாமல் மீனாவும் முழிச்சுக்கிட்டு சரி அப்படின்ட்டு கிளம்பி முத்துக்கிட்ட சொல்கிறா. அப்படி அவங்கள கிறிஷோட பாட்டியை பார்த்தா அவங்க இப்படியெல்லாம் சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப விஜயா போனால் போயிட்டு போகிறாங்க, அவள் பிச்சைக்காரியாட்டு தெரியிறா, அவளை எதுக்கு நீங்கள் தேடிட்டு அலையிறீங்க, கம்முன்னு இருக்க முடியாது, அவள் தான் போயிட்டு அலையில, அந்த பையனும் போயிட்டான், உன்னதுக்கும் இந்த வீட்டில் அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்கன்னு திட்டேன்.
ஆமாம் அம்மா நான் வந்து உங்கள்கிட்ட எதுவுமே பேசலை, தேவையில்லாமல் பேச வேணாம், ஒருத்தங்களோட உயிரோட நீங்கள் விளையாடாதீங்க அப்படின்ட்டு முத்து விஜயாவை பார்த்து திட்டிகிட்டு இருக்கிறான். ஆனால் ரோகிணிக்கு அம்மா எதுவும் உண்மையை சொல்லிட்டாங்களோன்ட்டு ஒரு பதட்டம் உண்டாச்சு. அந்த பதட்டத்தை சுருதி பார்த்தரா. சுருதி வந்துட்டு ஏன் அவங்க பேச பேச உங்களுக்கு பதட்டமாகுது, என்ன ரோகிணி அப்படின்னு சொல்லி கேட்டானே, இல்லை அவங்கள பார்த்தான்னு சொன்னாங்க, அதனால் எப்படி இருக்குது, என்ன உயிரோடு இருக்காங்களான்னு அதை கேட்கலாங்கிற பதட்டம் தான் எனக்கு வந்துச்சு, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜமாளிச்சிட்றா ரோகிணி. ஒவ்வொரு விஷயத்துலேருந்து ரோகிணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த தப்பிப்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. எப்படியாச்சும் இந்த கிறிஷோட விஷயத்துலேருந்து முத்து மீனாகிட்ட நல்லாவே வசமாக மாட்டுவா ரோகிணி. சீதா மீனா ஃபோன் பண்ணி, அக்கா நாங்கள் ஊர்லேருந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரி அம்மாவுக்கெல்லாம் வேணுங்கிறத வாங்கி கொடுத்து நல்லாவே பார்த்துக்கிட்டாரு, அம்மாவும் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னோடனே மீனாவும் ஆமாம் அப்பா இருந்தப்போ நம்ம ஒரு அக்கா குற்றாலம் போனோம், அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே போகலை, அப்பா இறந்ததுலேருந்து அம்மா ரொம்ப பூக்கடையாகவே கெதின்ட்டு இருந்துட்டாங்க, பரவாயில்ல நான் இதாக சுற்றி காட்டி கூட்டிகிட்டு வந்துருக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம், நான் அப்புறமேல் ஃப்ரீயானாலும் நான் போய் அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா பேச, அக்கா நீயும் மாமாவும் வந்துட்டீங்க இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சீதா சொல்ல, மீனா வந்து எங்களுக்கு உண்டான வேலை அப்படியே நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் 2 பேரும் வேலையை விட்டோம்னா அடுத்து அந்த எங்களோட வேலையை அடுத்தவங்க அபகரிச்சுட்டு போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பின்னாடி நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிகிட்டு இருக்கிறான். செல்வமும் அவங்க மச்சனும் 2 வீலரில் போயிட்டுருக்கிறப்ப செல்வனோட மச்சனை வந்து மாமா அப்படியே திரும்புங்க, நம்ம வேறு ரூட்டில் போயிடலாம், டிராஃபிக் போலீஸ் வேறு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே செல்வம் இருந்துட்டு, அது யாரும் இல்லை முத்தோட சகலை தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகலாம், சீதா வீட்டுக்காரர் தான், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அவன் வந்து எப்பப்போ முத்து கைவசமாக மாட்டுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இவன் வேற போனோடனே என்ன ஏதுன்னு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் போவான்னு பேசினோடனே அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நீ முதல்ல ஹெல்மெட்டு இல்லாமல் வந்து ராங் இதில் வந்திருக்க, நீ வந்து பெயினை கட்டிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவனும் அருணுமே செல்வத்தை மரியாதை இல்லாமல் பேசுகிறான். சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு, நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டு முத்தோட சகலைங்கிறனால தான் நான் இப்படி வந்துட்டேன், இந்த இப்படியெல்லாம் இருப்பீன்னு நினச்சிருந்தா நான் கண்டிப்பாக இப்படி வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப எவனா வந்து அவன் எப்போ நான் வசமாக மாட்டுவான்ட்டு நினச்சிட்டு இருக்கிறேன், இப்போ உன்னை இப்போ பிடிச்சதெல்லாம் அவனை கொண்டு வந்து உள்ளே உட்கார வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அகராதியே பேசுகிறான். அவன் சகலை மச்சனம் இருந்துட்டு இரு நம்ம போய் பார்க்குறேன்னு லஞ்சம் கொடுத்துனாச்சு கரெக்ட் பண்ணலான்னு போகிறப்ப அவன் லஞ்சம் வேறு வாங்க மாட்டானா. அவன் லஞ்சம் வாங்காதனால பிடிச்சி முத்தையும் செல்வத்தையும் அவனோட சகலை மச்சனை 2 பேர்த்தையும் போட்டு அடிச்சிட்றான். அடிச்சுட்டு நீ உட்காரு, உன் ஃப்ரெண்டு வந்து வரட்டும், சண்டைக்கு வரட்டும், அவன் சண்டைக்கு வந்தானே அவனையும் சேர்த்து உள்ளே உட்கார வைக்கல, 3 பேர்த்தையும் உள்ளே உட்கார வைக்கலன்னு செல்வம் இருந்துக்கிட்டு நீ வந்து பழைய வஞ்சனையை பழியும் தீர்த்துக்கலான்னு நினைக்கிற, அவனை முத்து வர சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் முத்துக்கு இந்த நியூஸை தெரிஞ்சு வந்து கேட்க வரவனே ரொம்பவே அகராதியாக பேசி சட்டையை பிடிக்க வச்சிட்றான். வச்சு முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸை போட வச்சிட்றான். எப்படியாச்சும் இவனைய நம்ம மாமியாக கட்டுறது கெட்ட பேர் பண்ணி ஆகணும், இப்போ வந்து பம்பு சண்டை இழுத்துட்டு திரிகிறவன் ரொம்ப அகராதி பிடிச்சவனு சொல்லி பேர் பண்ணி இவன் மாமியாக கட்டுறது இவனை பிரித்து ஆகணும், நாம் நல்லவன் பேர் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்பவே அகராதி பிடிச்சி அலையிறா அருண். அந்த அகராதித்தனத்தை முத்து கண்டிப்பாக அடக்கி அவனோட அருண் நல்லவனே கிடையாது, ரொம்பவே அயோக்கியத்தனமானவன் அப்படின்னு சொல்லி நிரூபித்து அவனுக்கு கவுன்சிலிங்கில் ப்ரமோஷன் கிடைக்காத மாதிரி பண்ணிடுவான் முத்து அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.